கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஏராளமான இரகசியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நமக்காக உதைத்து வைத்திருக்கிறார். அவைகளை நாம் அறிந்து அதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தியம் என்று பொருள். சத்தியம் என்றால் உண்மை என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே உண்மையான சத்தியம் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பரிசுத்த வேதாகமம் நமக்கு இப்படி சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சகலத்தையும் பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் முடிவு வரையிலும் நமக்கு அனைத்து இரகசியங்களையும் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் புதைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் சொல்லாத எதுவும் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய கட்டளை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆகவே நாம் அவரை, நம்மை உருவாக்கினவரை நாம் பற்றி கொண்டு நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம் என்னவாக மாற வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அனைத்தையும் அவர் திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார். ஆகவே திட்டம் வைத்திருக்கிற அவரிடத்திலிருந்து அவருடைய சித்தங்களையும் திட்டங்களையும் நாம் தெரிந்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது நாம் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற அது ஏதுவாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம